Hello friends, welcome to TechPlan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடியூல் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மென்ட் மாடியூல். இந்த டேட்டா மேனேஜ்மென்ட் மாடியூல்ல மொத்தம் 2 யூனிட் இருக்கு. இம்போர்ட் டேட்டா அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின 2 யூனிட் இருக்கு. இது ஃபுல்லாவே ஒரு டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்றது அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த மாடியூல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டல் இல்ல சேனலோட சோஷியல் மீடியா ஹேண்டல்ல கேட்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் மாடியூலில் இருக்கும். இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் மாடியூலில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேட்டா. இந்த இம்போர்ட் டேட்டாவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்னு ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்கள். லேர்னிங் அப்ஜெக்டில் டிஸ்கிரைப் கம்பேர் டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் டு இம்போர்ட்டிங் டேட்டா இன்டூ Salesforce. இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோங்கிறது நம்ம ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபைல் இருக்குது, அதை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது இம்போர்ட்டிங் த டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, யூசர் டேட்டா வந்து நீங்கள் மேனுவலாக போயிட்டு வெளியே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து சிஸ்டம் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க, மேனுவலாக தான் வாங்கியிருப்பீங்க. அதை எப்படி உள்ளே இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இம்போர்ட் டேட்டாவோட கான்செப்ட்டு. அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் உள்ள கம்பெனிக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் த டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா இம்போர்ட்டில் மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, டேட்டா இம்போர்ட் விசர் அண்ட் டேட்டா லோடர். இந்த டேட்டா இம்போர்ட் விசர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டூல். அது வந்து செட்டப் மேலே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதால் ஒரு 50,000 ரெக்கார்ட்ஸ் வரைக்குமே அதால் டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டேட்டா லோடர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ரெக்கார்ட்ஸ், அதாவது 50 lakhs ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் அதால் ஒரே டைமில் டேட்டா வந்து இம்போர்ட் பண்ண முடியும், அதாவது டேட்டாவை லோட் பண்ண முடியும் ஏபிஐ மூலமாக. இப்போது டேட்டா இம்போர்ட் விசார்ட் இருக்குது, டேட்டா லோடர் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. டேட்டா இம்போர்ட் விசார்ட் எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரெக்கார்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா டேட்டா இம்போர்ட் விசார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 50,000 ரெக்கார்ட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நாங்கள் டேட்டா லோடர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து ஆப் எக்ஸ்சேஞ்சில் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட்டா இம்போர்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் இதில் ஒரு 5 வீடியோ இருக்குது ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி டேட்டா இம்போர்ட் விசார்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணால் டேட்டா இம்போர்ட் விசார்ட் யூஸ் பண்ணுறோம். நான் டேட்டா லோடர் இல்லை, டேட்டா இம்போர்ட் விசார்ட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டேட்டா இம்போர்ட் விசார்டில் இது கீழே நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து படித்து பார்த்துக்குங்க. இதில் இருக்க ஸ்டெப் தான் நான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு ஹேண்ட்ஸாக. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு படித்து பார்க்கலாம். டவுன்லோட் தி CSV ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CSV ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிப்போம். எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு க்ரோம் ப்ரௌசர் மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் லிங்க் ஆஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இப்போது டேட்டா இம்போர்ட் விசார்டில் போய்ட்டு இந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ நான் ப்ளே கிரவுண்டில் லான்ச் கொடுக்குறேன். லான்ச் கொடுத்தோடனே உங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் வந்து லான்ச் ஆகிருக்கும். லான்ச் ஆன பண்ணி என்ன பண்ணணும்னா நம்ம செட்டப் பேஜுக்கு போகலாம். செட்டப் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேட்டா இம்போர்ட் விசார்டை ஆக்சஸ் பண்ண போகிறோம். டேட்டா இம்போர்ட் விசார்டுக்கு மேலே சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் டேட்டா இம்போர்ட் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டேட்டா இம்போர்ட் விசார்ட் இன்டகிரேஷன்ஸுங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா இம்போர்ட் விசார்ட்க்கு எடுத்துகிட்டு போயிடும் உங்களை. இப்போ டேட்டா இம்போர்ட் விசார்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா லான்ச் விசார்ட் சொல்லிட்டு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். நான் லான்ச் விசார்ட் நான் கொடுக்குறேன். லான்ச் விசார்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்னன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் கிளிக் பண்ணோடனையும் ஆட் ஏ நியூ ரெக்கார்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணி நம்ம என்ன ஃபைலாக உள்ளே கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணது CSV ஃபைல், அதாவது நாம் யூஸ் பண்ணுறது CSV ஃபைல் நம்ம கிளிக் பண்ணோடனையும் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஆப்ஷனில் சூஸ் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சூஸ் ஃபைலை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கான்டாக்ட்ஸ் இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணேன், அதை நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோடனையும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கப்புறம் கீழே அந்த என்கோடிங் ஃபார்மட் பாருங்கள். ISO 8859 அது எதுவும் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ISO 8859/1 அதில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். வேறு எதுவும் மாற்றி இம்போர்ட் பண்ணக்கூடாது. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அன்மேப்னு இருக்குது. இதோட டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மேப் பண்ணாமல் இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று மேப் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இமெயில் வந்து இமெயிலும் மேப் ஆகிடுச்சு, சால்யூட்டேஷன் மேப் ஆகிடுச்சு. கான்டாக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் டைட்டில் மேப் ஆகிடுச்சு. ஆனால் இருக்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செல் அப்படின்னு இருக்குது, அது மேப் ஆகலை. இப்போ அதை மேப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் இங்கே F நேம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சஜஷன் வருது கான்டாக்ட் ஃபஸ்ட் நேம். நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டன் வரணும், ஆனால் உங்களுக்கு இது மறைச்சிடுச்சு. இது ஏன் மறைக்குதுன்னா கீழே இந்த நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கேன்சலுங்கிற அந்த பார் மறைச்சிருது. இது ஒரு சிலருக்கு
ஒரு சில ப்ரௌசரில் வரும், ஒரு சில ப்ரௌசரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்படி க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரோம் ப்ரௌசரில் எந்த ப்ராப்ளம்ஸும் பண்ணாது. இதை நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மேப் கொடுக்கும்போது பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட கீபோர்டில் Ctrl+Shift+C நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். கம்ப்யூட்டர் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்ஜின் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு செலக்ட் அண்ட் எலமெண்ட்டுங்கிற ஐக்கான் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுங்க, இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கும். பண்ணோடனே நீங்கள் இந்த பாக்ஸோட கார்னரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸோட மார்ஜின் வந்துடும். அதோட டைமென்ஷன்ஸ்லாம் வந்துடும். 472 அப்படிங்கிறது வித்து, 387ங்கிறது ஹைட்டு. இப்போ 387 நீங்கள் அது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். ஒரு நீங்கள் 200 டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் சின்னதாயிரும். இது வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக் ட்ரிக்கு தான். உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் மேப் கொடுத்தீங்க அப்படின்னா மேப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு திருப்பி என்ன பண்ணணும், லாஸ்ட் நேம் வந்து மேப் பண்ணணும். இப்போ நீங்கள் மேப் கொடுத்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா பெருசாயிரும். திருப்பி நீங்கள் அதே மாதிரி பண்ணணும். இப்போ நான் லாஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கான்டாக்ட் லாஸ்ட் நேம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ சேமாஸ் அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்த செலக்ட் அண்ட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸோட கார்னரில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வரும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டைமென்ஷன் டிஸ்பிளே ஆகிரும் 387 அப்படின்ட்டு. நான் வந்து 200 டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ மேப் நீங்கள் மேப் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து செல்லுங்கிறத மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணணும். நான் கான்டாக்ட் எடுத்துகிட்டு மொபைல் நம்பருக்கு நான் மேப் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் ரீசைஸ் பண்ணுறோம். அதேமாதிரி செலக்ட் அண்ட் எலமெண்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸோட கார்னர் ப்ளேஸ் பண்ணால் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நீங்கள் 100 மாற்றிக்கலாம், இல்லைனா ஒரு 200 கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். 200 வச்சுட்டு நீங்கள் மேப் கொடுத்தீங்கன்னா மேப் ஆயிரும். மேப் ஆன பின்னாடி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபுல் விண்டோ க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இதை எல்லாத்தையும் மேப் பண்ணியாச்சு. கரெக்டாக மேப் பண்ணியிருப்பான்னு செக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ 6 ஃபீல்ட்ஸ் வந்து மேப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் இம்போர்ட் கொடுக்கலாம். கொடுத்தோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் இம்போர்ட் ஹேஸ் ஸ்டார்டட், கிளிக் ஓகே டு இம்போர்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம இம்போர்ட் வந்துட்டு பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு. 500 பாயிண்ட்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு போகலாம். டேக்கிள் தான் நெக்ஸ்ட் யூனிட். அடுத்தது எக்ஸ்போர்ட் டேட்டா பற்றி ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. கம்பேர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் Salesforce சொல்லியிருக்காங்க. அதோட ஆப்ஜெக்டிவ்ஸில் எக்ஸ்போர்ட் டேட்டா மேனுவலி ஃப்ரம் த டேட்டா எக்ஸ்போர்ட் விசார்ட், செட்டப் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் டேட்டா ஆன் வீக்லி ஆர் மந்த்லி ஷெட்யூல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஷெட்யூல்ஸ் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா எக்ஸ்போர்ட், அதாவது நம்ம டேட்டா வந்து ஈஸியாக கமா செப்பரேட் வேல்யூ CSV ஃபைலாக நம்ம வந்து டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேட்டா எக்ஸ்போர்ட் விசார்ட் இருக்குது. உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு செட்டப் மெனு எப்படி நம்ம டேட்டா இம்போர்ட் விசார்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுமோ அதேமாதிரி டேட்டா எக்ஸ்போர்ட் விசார்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேட்டா லோடரும் சேமஸ் அதே கான்செப்ட் தான். எப்படி டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஷெட்டில் சொல்லியிருக்காங்க. MCQ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். இந்த டேட்டா எக்ஸ்போர்ட் விசார்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. டேட்டா எக்ஸ்போர்ட் விசார்ட்னா இட் இஸ் ஆக்சசிபிள் த்ரூ த செட்டப் மெனு. நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட் விசார்ட்டை செட்டப் மெனு மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற மஸ்ட் பி இன்ஸ்டால்டு கிடையாது. மஸ்ட் பி இன்ஸ்டால் செப்பரேட்லி இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. கமாண்ட் லைன் மூலமாகவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இஸ் ஆக்சசிபிள் த்ரூ த செட்டப் மெனு. டி ஆப்ஷன். டு எக்ஸ்போர்ட் டேட்டா மேனுவலி யூசிங் த டேட்டா இம்போர்ட் விசார்ட் ஃப்ரம் செட்டப் ஓப்பன் டேட்டா எக்ஸ்போர்ட் அண்ட் செலக்ட் எக்ஸ்போர்ட் நவ். எப்படி நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டப்லேருந்து டேட்டா எக்ஸ்போர்ட் போயிட்டு டேட்டாவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதேமாதிரி இந்த ஷெட்யூல் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கேன் பி ஷெட்யூல் அட் ஃபாலோயிங் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்போ நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட் வந்து நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட்டை எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர் மந்த்லி. வீக்லியும் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வாரத்துக்கும் டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மந்த்லியும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் செக் N50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இல்லைனா சேனலோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். Okay friends, thank you for watching this video.